தோழமைகளுக்கு வணக்கம். இன்றைய தொழில்நுட்ப யுகத்துல நாம பார்க்கக்கூடிய விஷயம், கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் திருப்திகரமா இருக்குதா அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் மகிழ்ச்சிகரமானதாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் மகிழ்ச்சியானதாக இல்லை. கவலைகளையும் வருத்தத்தையும் அளிக்குது. எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம்? எதிர்காலம் எந்த விதமான மாயத்தை உள்ள வச்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த நிகழ்காலம் ஒரு சோதனை காலம் அப்படிங்கிறது போல இருக்குது. ஆசிரியரிடமிருந்து என்றைக்கு கைத்தடி பறிபோனதோ அன்றைக்கே ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயங்கள்ல நிறைய சீர்கேடுகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலத்துல நாங்க படிச்ச காலத்துல பாத்தீங்கன்னா திருக்குறள், நீதி சொல்லித்தரதுக்காக நீதி போதனை வகுப்புகள் எல்லாம் இருக்கும். அதுல சின்ன சின்ன கதைகள் வாயிலாக எப்படியெல்லாம் நாம நன்மை செய்தோம்னா என்ன கிடைக்கும், தீமை செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரியான நிறைய நல்வழியில குழந்தைங்களை கொண்டு போறதுக்கான அந்த பாடத்திட்டங்கள் அப்படியான முறைகள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. இன்றைக்கு பாடங்களை கத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் போகாத போது இந்த நீதியில சொன்னா காது கொடுத்து கூட கேட்கவும் மாட்டாங்க அந்த குழந்தைங்க. இன்றைய பாடத்திட்டங்களும் வேறு மாதிரி இருக்கிறது. நம்ம ஆசிரியர்களை குறைவுபட்டு ஒண்ணுமே இல்லை. அன்றைய சூழல் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் நிறைய கதைகள் சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு. அப்பா அம்மா வெளியில போயிட்டாலுமே பாதுகாப்பா குழந்தைங்களை அரவணைச்சு பார்த்துக்கிறதுக்கு தாத்தா பாட்டிகள் இருந்தாங்க. நிறைய அவங்களுடைய பேசுவாங்க. ஆனா இன்றைய சூழல் அப்படி இருக்கா? கிடையாது. டெக்னாலஜி வளர்ந்தது சந்தோஷமான விஷயம்தான். இதுல தொலை தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க முடியுது. நிறைய நல்லதுகள் நடக்குது. எல்லா இடத்துலையுமே நன்மை தீமைன்னு இருக்கு. ஸோ என்னோட தோழர் ஒருவர் ஒரு பதிவை பகிர்ந்தார். ஏஐ மூலமா பார்த்துக்கிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்த குழந்தை ஏஐ கூட நாளடைவில் பேச ஆரம்பிச்சு இறந்துட்டது. அதுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகி என்ன பண்ணட்டும்னு கேட்கும்போது சூசைட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கு அது வழி நடத்தினதாகவும் அந்த குழந்தை கடைசியில் சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்படி நடந்துச்சு இதனால அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ஒரு வேதனை. அந்த குழந்தை சொல்ல வந்த விஷயத்த பெற்றோர்கிட்ட பகிர முடியாம அதுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை, அதனால அந்த குழந்தை உயிர் பலியாயிருக்குதுன்னு சொல்லும்போது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய விஷயம். இதே தாத்தா பாட்டி இருந்திருந்தாவோ இல்ல அப்பா அம்மா அதை காது கொடுத்து கேட்கிற நிலைவுகளை இருந்திருந்தாவோ. எல்லாமே பணத்தை நோக்கித்தான் ஓடுறோம். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், அதுக்காக பணம் வேணும், பெற்றவங்க போறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு குழந்தைகளையும் இழந்துட்டு நமக்கு என்ன வாழ்க்கைன்னு கேட்கிறேன் நான். வாழ்றதே அவங்களுக்காகத்தான். உணவு உண்ணும் போதாவது பிள்ளைகளோட சேர்ந்து உண்ணணும். இல்லை வேலையை இருக்குது இல்லைன்னு சொல்லல, வார இறுதியிலையாவது குழந்தைகளை காது கொடுத்து கேட்கணும், அவங்க என்ன பண்றாங்கன்னு கவனிக்கணும். இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு அம்மா அப்பாவுக்கு மகனா இருந்துட்டா அதுக்குடைய கடமை இருக்குது. ஒரு பெண்ணையோ பையனையோ திருமணம் பண்ணிட்டா அதற்கான கடமைகள் இருக்குது. அது போக குழந்தைகள் வந்துட்டாங்கன்னா அதற்கான கடமைகள் இருக்குது இல்லைங்களா? அப்போ இத்தனை கடமைகளும் நமக்குள்ள இருக்குது. அதற்குள்ளதான் நம்ம வாழணும். அது போக நமக்கு பொருள் ஈட்டணுங்கிறது ஒரு முக்கியத்துவம் இருக்குது. வாழ்க்கைங்கிற கட்டமைப்புக்குள்ளதான் நாம இருக்கிறோம், சமுதாயத்துக்குள்ளதான் நாம இருக்கிறோம். அப்ப இந்த விஷயங்களை நம்ம சரிவர செய்யறோமா? இந்த கேள்வி ஒருத்தர் மட்டும் இல்லை, அவர்களாவே அவர்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டியது இல்லைங்களா? கண்டிப்பா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது. அதை சரி பண்ணணும். அது மாத்திரம் இல்லாம நம்மளுடைய அறியாமையோ இல்ல அறிஞ்சு நம்ம பண்ணக்கூடிய தவறுகளோ என்னன்னு தெரியாது. இதுல நிறைய விஷயங்கள் இப்ப நடக்கக்கூடியது கேள்விப்படும் போது குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஏமாறுறது, வயசு வித்தியாசம் இல்லாம அதுவும் நடந்துட்டு இருக்குது ஒரு பக்கம். அதாவது உயிர் பலி ஆகிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கும்போதுதான் ரொம்ப பாதிக்குது நம்மளை. வீட்டில் குழந்தை வந்தால் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா தாத்தா பாட்டி இருந்தால் நல்லா இருந்திருக்கு இல்லைங்களா? அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது எத்தனை விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கு. ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறத விட ஒரு நல்லது கெட்டதை எடுத்து சொல்றதுக்கு தாத்தா பாட்டிகள் இருப்பாங்க அப்படின்னு அவங்கள நம்பாம நம்ம வேலைக்கு ஆட்களை வைக்கும் போது அவர்கள் மூலியமா எத்தனை விதமான இன்னல்களுக்கு நம்ம ஆளாகிறோம். நிறைய விஷயங்கள் நமக்குள்ள கேள்வி கேட்டே இருக்குது. அந்த கேள்விகள் நான், நீ, அவர்கள், அது அப்படின்னு சுட்ட முடியறது இல்லை. ஏன்னா இது எல்லாரும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான கேள்விதான் இது இல்லைங்களா? தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிற ஒன்றுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வா இருக்கும்.
தயவு செய்து அன்பு தோழமைகளே, தோழிகளே, சிவ அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் சொல்றேன், ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதற்கு முதல் படி நம்மளா கூட இருக்கலாம். தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான தீர்வா இருக்க முடியும். யாரையும் குறைவு சொல்றதுக்கான சூழ்நிலையும் காலமும் நம்ம கிட்ட இல்லை. யாரையும் குறையும் சொல்ல வேண்டாம். இப்ப நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ வாட் நெக்ஸ்ட்? அப்ப நம்ம எப்படி அதையெல்லாம் களைவது, எப்படி இல்லாம ஆக்குவதுன்னா ஒரு நாள் செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கணும். அப்போ தவறு செய்வதை தட்டி கேட்கிற உரிமை யாராருக்கு இருக்கு? பெற்றவர்களுக்கு இருக்குது, ஆசிரியர் பெருமக்களுக்கு இருக்குது, இல்லைங்களா? அப்போ சில தவறுகள் சமுதாயம் எல்லாருமே சேர்ந்தா தான் சில தவறுகளை நம்ம நடக்காம இருக்க வைக்க முடியும். நிறைய இடங்கள்ல கேட்கக்கூடிய கொள்ளை, கொலை, அதாவது வந்துங்க பணத்துக்காக, நகைக்காக, வேறு விதமான தகாத உறவுக்காக கொள்றாங்க. அப்படிங்கிறப்போ கடவுள் கொடுத்த உயிர் இது, இதை எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. கர்மாவை துளைக்கத்தான் இந்த பூமியில் இருக்கணும். நம்ம திரும்பவும் எதுக்கு கர்மாவை வாங்கிக்கணும்? ஏதோ ஒரு சக்தி நம்மளை மீறி இருக்குது, அது நம்ம இயக்கிட்டு இருக்குது, நாம் அதற்கு ஆட்பட்டு இயங்குறோம். நல்லதை செய்யுங்க, அன்பை பரிமாறுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. இத்தனை நல்ல விஷயங்கள் உலகத்தில் இருக்குது, நல்லதை எடுத்துக்கங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடல். செய்துட்டு போயிட்டே இருக்கலாம் நாம. சிவாய நம.